விடுதலை புலிகளால் துரோகிகள் என குறிவைக்கப்பட்டவர்கள் கூட்டமைப்பில் மனோ பகிரங்க குற்றச்சாட்டு. குடும்ப அரசியலை விரிவுபடுத்தும் மைத்திரி, மகனுக்கு பதவி. இலங்கை கடற்படை தாக்குதலில் உயிரிழந்த மீனவர் தொடர்பில் தமிழக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. திடீரென உயர்ந்த மரக்கறிகளின் விலைகள், மக்கள் திண்டாட்டம். EPDPயின் துணையுடன் தமிழர் தாயகத்தில் சிங்கள குடியேற்றம், கஜேந்திரன் பகிரங்கமாக சபையில் தெரிவிப்பு. காவல்துறையினரின் மிருகத்தனம், சாணக்கியன் MP வெளியிட்டுள்ள காணொளி. எல்லை தாண்டிய இலங்கை மீனவர்களை கைது செய்த இந்திய கடற்படையினர். வட்டுக்கோட்டை போலீசார் அதிரடி நடவடிக்கை, முதலிகோயில் வன்முறை சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 கைது. என்னை ஒரு கொலைகாரன் போல் சித்தரிக்க முயற்சி, பிள்ளையான் குற்றச்சாட்டு. அதிகரிக்கும் வாழ்க்கை செலவுக்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கினால் இரத்த ஆறு ஓடும், கரு ஜெயசூரிய எச்சரிக்கை. கோவிட் குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அதிரடி தீர்மானங்கள். அனைத்து பாடசாலைகளிலும் 11 மற்றும் 13ஆம் தரங்களை மீள ஆரம்பிக்க முடிவு. சுகாதாரத்துறையினருக்கு 3வது அலகு தடுப்பூசி வழங்குதல் நவம்பரில் ஆரம்பம். சுமந்திரன் மீது பகிரங்க குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த செல்வம் அடைக்கலநாதன். வவுனியா வடக்கில் 135 ஏக்கர் காணியை விடுவிக்குமாறு திலீபன் MP கோரிக்கை. பாராளுமன்றத்தில் கூட்டமைப்பினரை பயங்கரவாதிகள் என அழைத்த ஆளும் கட்சி, 2 வெளிநடப்பு. நாட்டின் 16 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வட்டுக்கோட்டை போலீசாரின் அதிரடி நடவடிக்கை காரணமாக முதலிய கோயில் வன்முறை சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் முதலிய கோயில் பகுதியில் 2 மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதுடன் 2 சந்தேக நபர்கள் வட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்தனர். கடந்த மாதம் முதலிய கோவில் பகுதியில் வன்முறை குழு ஒன்று மேற்கொண்ட வாள்வெட்டு தாக்குதல் அப்பகுதியைச் சேர்ந்த 2 படுகாயமடைந்துள்ளதுடன் சொத்துக்களும் சேதமாக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு முதலிய கோவில், மூலாய், பொன்னாலை, துணைவி, தொல்புரம், புத்தூர் மற்றும் நுணாவில் பகுதி மக்கள் இன்று துணைவி பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். இதன் அடிப்படையில் தீவிர செயற்பாட்டில் களமிறங்கிய வட்டுக்கோட்டை போலீசார் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 நேற்றைய தினம் கைது செய்துள்ளனர். கடந்த காலத்தில் என்னை பழிவாங்கவும் அரசியலில் இருந்து வெளியேற்றவும் சிறையில் அடைத்தனர். எனினும் இவர்களின் சதி திட்டத்திலிருந்து மீண்டும் மக்கள் மத்தியில் பிரபலம் பெற்று அதிகூடிய வாக்குகளை பெற்றுள்ளேன் என்பதற்காக அதனை சகித்துக் கொள்ள முடியாது. தற்போது என்னை ஒரு கொள்ளைக்காரன் போன்றும் மண் கொள்ளையில் ஈடுபடுகின்றேன் என சித்தரிக்க முயற்சிக்கின்றனர் என ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். அவர் அங்கு தெரிவிக்கையில், இலங்கை மத்திய வங்கி ஊழல் குறித்து கோப்புக்குழு சுட்டிக்காட்டிய வேளையில் பாராளுமன்றத்தின் மூலமாகவோ அல்லது நீதிமன்றத்தின் மூலமாகவோ தீர்வு கிடைக்கவில்லை. ஆனால் பொதுமக்கள் நல்ல தீர்ப்பு ஒன்றை வழங்கினர். பலமானதும் பாரம்பரிய கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியை முழுமையாக நிராகரித்தனர். ஆகவே மக்கள் இழந்த விடயங்களை அவதானித்துக் கொண்டுள்ளனர். அவர்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள். அதேபோல் என்னை போன்ற நபர்களை அரசியலில் இருந்து அகற்றுவதற்கு பொய்யான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றனர். சாணக்கியன் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் என்னை பற்றி அவர் தெரிவித்திருந்தார். என்னிடம் மண்ணகழ்வு பத்திரம் இருப்பதாக பொய்யை தெரிவித்துள்ளார். அதற்கான ஆதாரமாக சில விடயங்களை முன்வைத்தார். ஆனால் அது வேறு ஒரு நபர். அவர் நான் தான் என என்னை குற்றவாளியாக்க முயற்சித்துள்ளார். அரசியலுக்காக பொய்களை கூறாது பொறுப்பு வாய்ந்தவர்களாக பேச வேண்டும். சாணக்கியன் MPயும் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மண் வியாபாரத்தில் ஈடுபட்டார் என்பதை மறந்துவிட்டார் போல். மாகாண சபை தேர்தலில் போட்டியிட தயாராக உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தான் இன்று முன்வந்து போராடுகின்றனர். மாகாண சபை தேர்தல் இல்லாமல் போகவும் அவர்களே காரணம் என தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் என்னை பழிவாங்கி என்னை அரசியலில் இருந்து வெளியேற்ற என்னை சிறையில் அடைத்தனர். ஆனால் மக்கள் மத்தியில் நான் பிரபலம் பெற்று அதிகூடிய வாக்குகளை பெற்றேன். இதை அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. தமிழ் தேசியவாதிகள் என்னை பற்றி பேசும் விடயங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும், மேலும் ஜனாதிபதி உரம் திட்டத்தை முன்னெடுத்தமை வரவேற்கத்தக்கது. ஆனால் இப்போது நாடு இக்கட்டான சூழலில் உள்ளதை மறுக்க முடியாது. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த சவால்களை நாம் வெற்றி கொள்வோம். ஜனாதிபதியின் உத்தரவையும் பிரதமரின் உத்தரவையும் கிராம மட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. மானிய கொடுப்பனவுகள் குறித்த பிரச்சனைகள் உள்ளது. அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
நாடளாவிய ரீதியில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயிகளும் நாட்டு மக்களும் வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பித்தால் பாரிய கலவரங்கள் வெடித்து இரத்த ஆறு ஓடக்கூடும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய எச்சரிக்கை விடுத்துள்ளார். கல்வித்துறைசார் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலைக்கு நேற்றைய தினத்துடன் தீர்வு காணப்படும் என நாட்டு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்தனர். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் பொறுமையுடன் செயற்பட்டிருந்தால் சுமார் 2 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் பாடசாலைகளுக்கு செல்வதற்கும் தமக்குரிய சிறுவர் பிராயத்தை அனுபவிப்பதற்கும் மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். இருப்பினும் தற்போது மாணவர்கள் மிகவும் துரதிருஷ்டவசமான சூழ்நிலைக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அது மாத்திரமன்றி ஆசிரியர்கள் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளினதும் போலீசாரினதும் அடக்குமுறைகளுக்கும் அவமதிப்புகளுக்கும் இலக்காகினர். முதலில் நாட்டு மக்களின் உணர்வுகளை அரசாங்கம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தற்போதேனும் பழிவாங்கல் நடவடிக்கைகளை நிறுத்தி அனைத்து தரப்பினது ஒத்துழைப்புடன் எதிர்வரும் திங்கட்கிழமையிலிருந்து பாடசாலை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்குமாறு உரிய தரப்பினரிடம் கேட்டுக்கொண்டுள்ளோம். அது மாத்திரமன்றி மறுபுறம் ரசாயன உரத்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் ஆனால் மிக மோசமான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ரசாயன உரத்துக்கு பதிலாக சேதன உரத்தை பயன்படுத்துவது சுற்றுச்சூழல் மிகவும் நேயமானதாக இருந்தாலும் உலகின் வேறெந்த ஒரு நாடு மிக குறுகிய காலத்துள் உரவகையின் பயன்பாட்டை மாற்றியமைப்பதற்கு அழுத்தம் பிரயோகித்ததில்லை. அவ்வாறு மாற்றியமைப்பது நடைமுறையில் சாத்தியமான விடயமல்ல. மிக பாரியளவிலான சேதன உர பயன்பாட்டுக்கு மாறிய பூட்டான் கூட அச்செயற்திட்டத்தில் வெற்றியடைவதற்கு எதிர்வரும் 2030 ஆண்டு வரையில் காத்துள்ளது. இவை அனைத்துக்கும் அப்பால் நாட்டு மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை முகம் கொடுத்து வருகின்றனர். அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயிகளும் நாட்டு மக்களும் வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பித்தால் கலவரங்கள் கூட ஏற்படும். அவ்வாறான நிலை தோற்றம் பெறுவதற்கு இடமளிக்க வேண்டாம் என அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். உர விவகாரத்தில் விவசாய அமைச்சின் செயலாளர் உள்ளடங்கலாக இது குறித்து நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் பகிரங்கமாகவே தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். இந்த நிலையில் தற்போது ஒவ்வொரு நாடுகளில் இருந்து உரத்தை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. உண்மையில் இதனை அரசாங்கம் 6 மாத காலத்துக்குள் முன்னரே செய்திருக்க வேண்டும் எனவும் தற்போது இறக்குமதி செய்யப்படுகின்ற உரவகைகள் உரியவாறான பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவதில்லை. எனவே சாதாரண விவசாயிகளின் பிரச்சினைகளை கேட்டறிந்து அதற்கேற்றவாறு அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ளுமாறு உரிய அதிகாரிகளை கேட்டுக்கொள்வதாக கரு ஜெயசூரிய அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளார். கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளுடனான கலந்துரையாடலுக்கு பின் அனைத்து பாடசாலைகளும் 11 மற்றும் 13ஆம் தரங்களை ஆரம்பிக்க கோவிட் ஒழிப்பு செயலணி முடிவு செய்துள்ளது. நேற்றைய சந்திப்பிலும் தனியார் கல்வி நிலையங்களை மீள ஆரம்பிப்பதற்கான சாத்தியம் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுகாதாரம், பாதுகாப்பு, விமான நிலையங்கள் மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட முன்னணி கடமைகளில் ஈடுபடுவோருக்கு 3வது அலகாக முதல் பைசா தடுப்பூசியை வரும் நவம்பர் 1ஆம் தேதி வழங்கும் தொடங்குமாறு சுகாதார அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச அறிவுறுத்தியுள்ளார். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் 3வது டோஸ் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வழங்கப்படும் என கோவிட் செயலணி நேற்றைய தினம் தீர்மானித்துள்ளது. தகுதியுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் 2 வாரங்களுக்குள் தடுப்பூசி. மாகாணத்துக்குள்ளான புகையிரத போக்குவரத்து சேவை திங்கட்கிழமையில் இருந்து ஆரம்பம். மாகாணங்களுக்கு இடையிலான புகையிரத போக்குவரத்து சேவை நவம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் முடிவுகள் எட்டப்பட்டுள்ளது. சுகாதாரம், பாதுகாப்பு, விமான நிலையம் மற்றும் சுற்றுலாத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஈடுபடுவோருக்கு 3வது அலகு தடுப்பூசி வழங்கப்படும் எனவும் அதேபோன்று தகுதியுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் 2 வாரங்களுக்குள் தடுப்பூசியை வழங்கி நிறைவு செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாகாணங்களுக்குள்ளான புகையிரத போக்குவரத்து சேவை எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படும் எனவும் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவை நவம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுவதோடு புகையிரத பயண சீட்டை பெற்றுக்கொண்டுள்ள பயணிகள் மாத்திரம் 1ஆம் கட்டத்தின் கீழ் பயணிக்க அனுமதி வழங்குவதற்கு கோவிட் குழு பரிந்துரை செய்துள்ளது. மேலதிக பெட்டிகளை ஒன்றிணைத்து அதிக நெரிசலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். பொதுமக்களின் வேண்டுகோளை கருத்தில் கொண்டு தற்போது நடைமுறைப்படுத்தி வரும் மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நீக்குவதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணிதல், கைகளை கழுவுதல், இடைவெளியை பேணுதல் உள்ளிட்ட சுகாதார பரிந்துரைகளை பின்பற்றுவதற்கு பொதுமக்கள் தொடர்ந்து தெளிவுபடுத்தல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காக உள்நாட்டு ஔடதங்கள் மற்றும் கஞ்சி வகைகள் அருந்துவதற்கும் பொதுமக்களை ஊக்குவிக்க வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது கேட்டுக் கொண்டுள்ளார்.
பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தனி மனிதனாக எல்லா விடயங்களையும் கையாள நினைப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஒரு தனி மனிதனுடைய செயற்பாடாக இந்த போராட்டங்கள் அமையக்கூடாது. விவசாயம் மற்றும் கடற்தொழில் என இரு பிரதான துறையைச் சார்ந்த மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் தனிப்பட்ட முறையில் சுமந்திரன் திகதியை அறிவிக்கின்றார். யாருக்குமே தெரியாது. இது ஒரு பாரிய பிரச்சினை. எங்களுடைய மீனவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் நாங்கள் இதை எப்படி கையாளலாம் என்பதை முதல் ஆராய்ந்திருக்க வேண்டும். அதைவிட ஒரு கூட்டு முயற்சி கட்டாயம் இருத்தல் வேண்டும். சுமந்திரன் கூட்டமைப்புக்குள்ளும் எல்லா விடயங்களை கையாள வேண்டும். வெளியிலும் எல்லா விடயங்களையும் கையாள வேண்டும். தமிழரசு கட்சிக்குள்ளும் எல்லா விடயங்களையும் கையாள வேண்டும் என தனி மனிதனாக நினைப்பது எங்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு முத்துமாரி நகரில் 135 ஏக்கர் வயல் காணியை விடுவிக்குமாறு வனவளத்துறை அமைச்சரிடம் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான கு திலீபன் கோரிக்கை முன்வைத்துள்ளார். பாராளுமன்ற கட்டட தொகுதியில் வனவளத்துறை அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் மற்றும் வனவளத்துறை அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது வனவள திணைக்களத்தினர் மக்கள் வாழும் பகுதிகளில் எல்லை கற்களை பதிப்பதற்கு முன்னர் பிரதேச செயலாளர்களுடன் தகவலை வழங்கி அவர்களது கருத்தை கேட்டறிந்து பிரதேச செயலக உத்தியோகத்துடன் இணைந்தே எல்லை கற்களை பதிக்க வேண்டும் எனவும் இராணுவத்தினரோ அல்லது விசேட அதிரடிப்படையினரோ காணிகள் அல்லது பற்றைகளை துப்புரவு செய்யும் போதும் மக்களை கைது செய்தால் வனவள திணைக்களத்தினர் பிரதேச செயலாளர்களிடம் குறித்த இடம் தொடர்பாக கேட்டறிந்த பின்னரே நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்திருந்ததாகவும், அத்துடன் வவுனியா வடக்கு முத்துமாரி நகர் மக்களின் வாழ்வாதார பயிற்சிகை நடவடிக்கையாக 135 ஏக்கர் வயல் காணி விடுவித்து தருமாறும் மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட காஞ்சுரமோட்டை மக்கள் காணி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் அமைச்சரிடம் கோரியிருந்ததாக தெரிவித்துள்ளார். இதன்போது வனவளத்துறை அமைச்சர் எதிர்வரும் கிழமை குறித்த இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டு அதற்கான தீர்வுகளை உடனடியாக வழங்குமாறு அதிகாரிகளுக்கு தெரிவித்திருந்தார். இதன் மூலம் அம்மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என நம்புவதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை புலிகள் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் அழைத்தமையினால் வனவிலங்கு மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆலோசனை குழு கூட்டத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆலோசனை கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் சில பிரச்சனைகளை எழுப்ப முயன்ற போதே இந்த நிலைமை ஏற்பட்டது. இந்த கூட்டத்தில் அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதி மறுத்துள்ளதுடன் மாறாக அவர்களை நோக்கி சத்தமிட்டுள்ளனர். அத்துடன் அவர்களை பயங்கரவாதிகள் என்று அழைத்ததாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்ததாகவும், இது மிகவும் துரதிர்ஷ்டவசமான சம்பவம் எனவும் இது சபையில் இடம்பெற்ற ஒரு சோகமான தருணம் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அரசாங்க கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் நடத்தைகள் ஆளும் கட்சி உறுப்பினரான சந்திம வீரக்கொடி மட்டுமே எதிர்ப்பை வெளியிட்டார் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நாட்டின் 16 மாவட்டங்களில் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளதென வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய மத்திய, சப்ரகமுவ, ஊவா, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாண மக்கள், குருநாகல், வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்ட மக்களுக்கும் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய, சப்ரகமுவ, ஊவா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய, சப்ரகமுவ, மேல் ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் தனது குடும்ப அரசியலை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி தனது மகன் தகாம் சிறிசேனவை கட்சியின் முக்கிய பதவிக்கு மைத்திரிபால சிறிசேன நியமித்துள்ளதாகவும், அந்த வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புலனறுவை மாவட்ட இளைஞர் அமைப்பின் தலைவராக அவரது மகன் தகாம் சிறிசேன நியமிக்கப்பட்டுள்ளார். சுதந்திர கட்சியின் தலைவரும் தனது தந்தையான மைத்திரிபால சிறிசேனவின் ஒப்புதலுடன் தகாம் சிறிசேன இந்த பதவிக்கு விண்ணப்பித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எந்த ஒரு பதவிக்கும் தகாம் சிறிசேன தெரிவு செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும்.
முன்னாள் ஜனாதிபதி தனது குடும்ப உறுப்பினர்கள் யாரையும் அரசியலுக்குள் கொண்டு வரவில்லை என பலமுறை பகிரங்கமாக தெரிவித்தார். எனினும் தற்போது அவரின் மகனை அரசியலுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளினால் கட்டமைக்கப்பட்ட அமைப்பு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அதில் விடுதலை புலிகளால் துரோகிகள் என குறிவைக்கப்பட்டு தேடி அளிக்கப்பட்ட கட்சியினரும் உள்ளனர் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஜாலில் பிரபா கணேசனுடன் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பில் ஜாலில் ஊடகம் ஒன்றில் வெளியாகியிருந்த செய்தி தொடர்பில் தனது முகப்புத்தக பதிவில் விளக்கம் தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2009 வருட இறுதிப் போர் வரை மஹிந்த அரசுடன் இருந்தவர்களும் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்றனர். தமிழீழ விடுதலை புலிகளால் கட்டமைக்கப்பட்ட அமைப்பு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அதில் விடுதலை புலிகளால் துரோகிகள் என குறிவைக்கப்பட்டு தேடி அளிக்கப்பட்ட கட்சியினரும் உள்ளனர். ஆயுத போர் என்பது அழிவு போர் என்று சொல்பவர்களும் உள்ளனர். இவையெல்லாம் ஒன்று சேர்த்து காலத்தின் கட்டாயங்கள் எது சரி எது பிழை என்று நாம் தீர்ப்பு சொல்ல முடியாது எனவும் வரலாறு தான் தீர்ப்பு வழங்கும். அதுபோல் ஜனநாயக மக்கள் முன்னணிக்குள் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்குள் புது வரவு புதுப்பித்தல் வரவு மாற்றங்கள் வருமாயின் காலத்தின் கட்டாயங்கள் ஏற்படுமாயின் நான் பகிரங்கமாக அதனை தெரிவிப்பேன். எனது பாதை கரடுமுரடானது ஆனால் நேர்மையானது. 2005 முதல் 2020 வரை என் மீது மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட படுகொலை முயற்சிகள் உட்பட உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் ஏற்றப்பட்ட எல்லா சவால்களையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு இன்று தென்னிலங்கையின் தேசிய மட்டத்தில் தமிழ் மக்கள் வாழும் இடங்களிலெல்லாம் வீழ்ச்சி பெற்று வளர்ச்சியடைந்த ஒரு கூட்டணியின் தலைமை பொறுப்பில் நான் இருக்கின்றேன். ஆகவே சும்மா எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நான் முடிவுகளை எடுப்பதில்லை என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையின் படகு மோதி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படும் தமிழகம் புதுக்கோட்டை மீனவர் ராஜ்கிரண் குடும்பத்துக்கு ரூபாய் 10 லட்சம் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் மீனவர் ராஜ்கிரண் உடலை தமிழக மீனவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருப்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 18ஆம் தேதி காரைநகர் கோவளம் கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட வேளை இலங்கை கடற்படையின் படகு மோதியதில் ரீகன் என்ற மீனவர் காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதுடன் 2 மீனவர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்துக்கு நாளாந்தம் வரும் மரக்கறிகள் பாரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளமையினால் மரக்கறிகளின் விலைகள் 100% அதிகரித்துள்ளதாக பொருளாதார மத்திய நிலைய முகாமையாளர் கிறிஸ்டி விஜயரத்ன தெரிவித்துள்ளார். தம்புள்ளை பொருளாதார மையம் நாட்டின் மரக்கறி தேவையில் 70% விநியோகிக்கின்றது. கடந்த 21ஆம் தேதி முதல் மரக்கறி விலை கிடுகிடுவென உயரத் தொடங்கியுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதன்படி மலையக பகுதிகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து மரக்கறிகளின் மொத்த விலை கிலோ ஒன்று 200 ரூபாவை தாண்டியுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். காய்கறிகளான கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், லீக்ஸ், மீன், மிளகாய், பீட்ரூட் மற்றும் பச்சை மிளகாய் ஆகியவை ரூபாய் 120 முதல் 220 வரை பல்வேறு விலைகளில் விற்கப்படுவதாக அவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் விதம் குறித்து தனது அதிருப்தியை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார் ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த. நேற்று பாராளுமன்றத்தில் பேசிய அவர் 1972 குடியரசு அரசியலமைப்பு மற்றும் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது ஆகியவை பாராளுமன்ற தெரிவு குழுக்கள் மூலம் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த முறை எதுவும் பார்க்கப்படவில்லை. பாராளுமன்றம் சட்டங்களை இயற்றுவதற்காக இருப்பதாகவும் வேறு இடங்களில் தயார் செய்து அனுப்பப்படும் சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக சிக்னல் கம்பம் போல் கைகளை உயர்த்த மாட்டேன் என்றும் அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த இதன் போது தெரிவித்தார். விடயத்தை அறிந்தவர் பேசுவதற்கு 5 நிமிடங்களும் பொருள் தெரியாதவர்கள் சரளமாக பேசுவதற்கு 15 நிமிடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது குற்றம் சாட்டியுள்ளார். கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உதவியுடன் வவுனியா மாவட்டத்தில் சிங்கள மக்களை குடியேற்றும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரை நிகழ்த்தியின் போது தமிழர் தாயக பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் தமிழ் மக்களின் இன விகிதாசாரத்தை குறைக்கும் நடவடிக்கைகளை அரசாங்கம் கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தின் காரமுனை பகுதியில் நேற்றைய தினம் சிங்கள மக்களுக்கு காணி வழங்குவதற்கு பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டமைக்கும் அவர் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஏறாவூரில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த 2 இளைஞர்களை போக்குவரத்து காவல்துறை அதிகாரி ஒருவர் மூர்க்கத்தனமாக தாக்கும் காணொலி ஒன்று வெளியாகி வைரலாகி வருகின்றது. இந்த வீடியோவை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தனது ட்விட்டர் தளத்தில் வெளியிட்டார்.
இந்த தாக்குதலுக்கு காரணம் இதுவரை வெளியாகவில்லை எனவும், எனினும் காவல்துறையின் மிருகத்தனமானதும் மட்டக்களப்பில் தொடர்ந்து வருகின்றது என அவர் பதிவிட்டுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இலங்கை மீனவர்கள் இருவரை இந்திய கடற்படையினர் நேற்றிரவு கைது செய்துள்ளனர். குறித்த மீனவர்கள் இருவரையும் இந்திய கடற்படையினர் கைது செய்து நாகப்பட்டினம் துறைமுகம் நோக்கி அழைத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இருவரும் இலங்கையின் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை எனவும், அவர்கள் இருவரும் கரைக்கு அழைத்து செல்லப்பட்ட பின்னர் அது குறித்த தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இலங்கை மீனவர்கள் இருவரை இந்திய கடற்படையினர் நேற்றிரவு கைது செய்ததை இலங்கை கடற்படையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். சில நாட்களுக்கு முன்னர் எல்லை தாண்டிய இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்த இந்திய மீனவர்கள் மூவரை இலங்கை கடற்படையினர் மடக்கி பிடிக்க முயன்ற போது கடற்படையினரின் படகு இந்திய மீனவர்களின் விசைப்படகுடன் மோதியதில் மீனவர் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்திருந்தார். ஏனைய 2 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இது தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் இலங்கை மீனவர்கள் இருவரை இந்திய கடற்படையினர் நேற்றிரவு கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.